மோத்திமா போய் தேங்காய் சட்னி எடுத்துன்னு வா. சரி மாமா. பொறுக்கி பசங்க இன்னைக்கு வரானுங்களே. மாமே நம்மள ரெக்கார்ட் நோட்டே முடிய மாட்டோம். ஏன் சொல்ல? ஏன்? ஏன்னா நம்ம தான் ரெக்கார்ட் பாஸ் ஆச்சே. ஏய் ஆளு 2 பஜ்ஜி வைடா. அண்ணா காலையில இருந்து வியாபாரமே ஆகலண்ணா. பஜ்ஜி வைக்கல சாவ வச்சிருவேன். ஓசில பஜ்ஜி மட்டும் வாங்குறது இல்லாம என்ன அடிக்க வர செய்வீங்களா? எவ்வளவு வேணா அடிக்கண்டா, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உங்களை பழிவாங்க ஒருத்தவங்க வருவாங்கடா. எங்க மாமாவை அடிக்கிறீங்க. ஏய் சட்னி நான் உங்க அப்பனா ஊத்துவான். சட்னியா ஊத்துறேன்டா ஊத்துறேன், ஆனா உங்களுக்கு பால் ஊத்துறதுக்கு ஒருத்தர் கண்டிப்பா வருவாங்கடா. எங்க மாமா பழைய கேக்குறீங்க. இருடா வரேன். மச்சான் போண்டா வச்சுக்கிறேடா. போண்டா பிடிக்காது. போண்டாலாம் யாரையும் பிடிக்காது. நீங்க தான் போண்டா பூச்சி சாப்பிடணும். மூடி நோய்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாதா? டேய் நாடா கடையில வந்து கலாட்டா பண்றீங்களா? ஏய் நான் ரொம்ப ஓவரா பேசுறேன். அச்சி சாவ வச்சிருவேன். அண்ணா வந்த பொண்ணு தெரியாம பண்ணிச்சுனா நீங்க போய் சாப்பிடுங்க போனா. சொல்லி வச்சுடு அவ்வளவுதான். மோத்தி அவங்களாம் ரவுடி பசங்க அப்படிதான் பண்ணுவாங்க. நீ போய் கடையை போய் பாரு, நான் போய் சட்னி எடுத்துறேன். ரவுடினா என்ன வேணா பண்ணுவீங்களா? இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. கோயிலுக்கு வாங்க ஏத்துற, உங்களுக்கு வைக்கிறேன் பேதி மாத்திர. ஏய் பாப்பா ஆளுக்கு ஒரு போண்டா வை. போண்டாவா? வைக்கிறேன்டா வைக்கிறேன். அடடடடா போண்டா செம்ம டேஸ்டா. ஆமா மச்சான் டேஸ்டா தாங்குது. எப்ப சாப்பிட்டு போவானுன்னு தெரியலையே. டேய் மச்சான் வயிறு ரொம்ப கலர மாதிரி இதே. இரு மச்சான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ வயிறு ரொம்ப கலர எப்படி வர்றான்? டேய் எனக்கும் வயிறு கலக்கிற மாதிரி இருக்குதுடா. இரு நான் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ ரொம்ப வயிறு கலக்குது. நான் எனக்கும் வயிறு கலக்கிற மாதிரி இருக்கு. ஏய் நான் உனக்கு வயிறு கலக்குதா? அது எப்படி உனக்கு தெரியும்? ஏனா நீ சாப்பிடுற போண்டால நான் தானே பேதி மாத்திர கலந்தேன். பேதி மாத்திர கலந்தியா? அடி பாவி. டேய் இரு நானும் வரேன். மோத்தி இவ்வளவு பெரிய கத்தி வச்சு கூட அவங்கள ஓட விட முடியாது. நீ மாத்துண்டு பேதி மாத்திரை குத்து ஓட விட்ட. பேதி மாத்திர குத்தா ப்ரூஸ்லி ஓடுவாரா? இவனுக்கு ஓட மாட்டாங்களா? நான் காலைல இருந்து ஒரு வியாபாரம் கூட ஆகல. ஆஹா இவங்க 2 பேர் துணி எடுக்க போறானுங்க புல்து. இவங்களை பிடிக்க வேண்டியதான். தம்பி 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 எங்கப்பா போறீங்க? என் ஃப்ரெண்டு துணி கடை வச்சிருக்கானா, அங்கதானே போறோம். தம்பி உங்க ஃப்ரெண்டோட நம்ம கடையில செம்ம துணி இருக்குப்பா, வாங்கப்பா. அண்ணா நான் சொல்றேன் கேளுங்க. ஃப்ரெண்ட் போறேனா? என்னப்பா ஃப்ரெண்டு கடை அந்த கடை சொல்லுங்க. இந்த தெருவுல நம்ம கிட்ட இருக்கிற கலெக்ஷன் வேற யாருக்கிட்டே இருக்காதுப்பா. டேய் எலும்பே 2 பேருக்கு ஜூஸ் சொல்லு போடா. போறேன். நம்ம கிட்ட இருக்கிற ஆஃபர் வேற யாருக்கிட்டமே இருக்காதுன்னா இதோ பாருங்க. டாமி டி-ஷர்ட் 10 டி-ஷர்ட் 1000 ரூபாய். 10 டி-ஷர்ட் 1000 ரூபாவா? அட இது என்ன? இதோ பாரு பாயில் மேன், இது 10 டி-ஷர்ட் 500 ரூபாய். என்னமா சொல்றீங்க? வேற லெவல்னா. நோ நான் ஜூஸ். இந்தாங்க ஜூஸ் குச்சினே பாருங்க. இந்த டி-ஷர்ட் நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணா. இந்த டி-ஷர்ட் நோ சூப்பரா இருக்குண்ணா. இந்த டி-ஷர்ட் அண்ணா இதுவும் நல்லா இருக்குண்ணா. அப்பாடி நிறைய எடுத்துருக்கானுங்க. இன்னைக்கு செம்ம கலெக்ஷன் தான். சரிண்ணா எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா இருக்குண்ணா. போயிட்டு வரேண்ணா. நான் துணி எடுக்க போறானுங்க. டேய் என்னடா துணி எடுத்துட்டு கம்முன்னு போறீங்க? துணி எடுத்துட்டு போங்கடா. நான் ஃப்ரெண்டு கடைக்கு போறேண்ணா. டேய் ஃப்ரெண்டு கடைக்கு போயிட்டு துணி தண்டா எடுக்க போறீங்க? அது இங்க எடுத்துட்டு போனாடா. நாங்க துணி எடுத்துக்கலாம் போறீங்க. அப்ப வேற எதுக்கு போறீங்க? என் ஃப்ரெண்டு துணி கடை வச்சுக்கிறான்ல, அவன் கிட்ட தான் 2000 ரூபாய் கடன் வாங்க போறோம். நீங்க தான் என்ன கூட்டிட்டு வந்தீங்க. பிடிங்க இந்தா. டேய் ஜூஸ் குடிச்சதுக்காவது காசு தாங்கடா. நான் காலையில தக்காளி காலையில வெங்காயம் குண்ணா. அரே பாய் ஹிந்தில போலோ. ஹிந்தில போலா? ஹிந்திலாம் தெரியாது. ஹிந்தி தெரியாது காய்கறி கிடையாது போ. இது கிடையாதா? தமிழ்நாட்டுல கடை வச்சுட்டு தமிழுக்கே காய்கறி இல்ல நிவியா? ஒரு போன் வச்சா எத்தனை பேர் வரானுங்க பாக்குறியா? அரே சாலா நீ போன் பண்ணாதான் ஆளுங்க வருது. நான் சொடக்கு போட்டாவே ஆளுங்க வருது பாக்குறியா? டேய் தமிழ்நாட்டுல வந்து தமிழ் மேலே கை வைக்கிறீங்களா? ஏய் இது 2050 தமிழ்நாடு நாய் இந்தி நாடு. நேது இந்தி நாடா? போடா. நம்ம இடத்துல வந்து நம்மளே திட்டுது. அடிங்கடா. அரே சி கனவா? இன்னும் 20 வருஷம் போச்சுன்னா உண்மையிலே இப்படிதான் நடக்கும் பொழுது. பையா படவா பையாவா?
சிரிக்க மட்டும் இல்ல, சிந்திக்கவும் கூட. மாமா ஒரு டவுட் மாமா. என்ன டவுட்டு? மாமா நம்ம செத்தா சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமா? நம்மளுக்கு புண்ணியம் கிடைச்சா சொர்க்கத்துக்கு போவோம், புண்ணியம் கிடைக்கலனா நரகத்துக்கு போவோம். அது எப்படி மாமா கிடைக்கும்? துணி இல்லாதவங்களுக்கு துணி கொடுக்கறது, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அந்த மாதிரி உதவி செஞ்சா நமக்கு புண்ணியம் கிடைக்கும். அப்படியா? அப்ப நானும் உதவி செய்யறேன் மாமா. அம்மா இந்த புடவை கட்டிக்குங்க. நீ நல்லா இருப்பம்மா. ஐயா இந்த ட்ரெஸ் போடுக்குங்க. ட்ரெஸ் தேங்க்ஸ்மா. மாமா நான் நிறைய பேருக்கு உதவி செஞ்சேன் மாமா. சூப்பர்மா. நான் ஒரு துணி கூட காணோம். ஏ மோத்தி, பீரோல அந்த துணி அங்கடி காணோம். நீ தானே மாமா துணி இல்லாதவங்க துணி குத்தா புண்ணியம் கிடைக்க சொன்ன, அதான் குத்தேன். ஆனா தேடி தேடி பார்த்தேன் மாமா, புண்ணியமே கிடைக்கல. அது எப்படி தேடி பார்த்தா கிடைக்கும்? டேய் மச்சான், MP40 யாரா? டேய் MP40 யாரா? டேய் நாயே, கடைக்கு போயிட்டு வாடா. அத போய் நாய் கிட்ட சொல்லு. அதான்டா சொல்றேன் நாயே, கடைக்கு போயிட்டு வா. என்னையா நாயின்னு சொல்ற? உன்னை என்ன பண்றேன் பாரு. 5 minutes later. நாய் நான் சொன்னேன், இன்னைக்கு இந்த நாய் என்ன பண்ணு பாரு. டேய் நாயே, உனக்கே சோறு போட முடியாது, நீ போய் நாயை கூட்டினு வர. ஏனோ எனத்தோட தானே சேரும். எங்கண்டா புடிச்சுன்னு தெரியல நாயே. ஏய் லதா, ரோட்ல ஒரு நாய் போற வர பொம்பளை எல்லாம் புடிச்சு கடிக்குதாண்டி. என்னக்கா சொல்ற? இந்த நாய் புடிச்சாங்களா இல்லையா? அந்த நாய உன் பையன் தாண்டி புடிச்சான். ஏன் பையனா? ஆமாண்டி, ஆனா அந்த நாய உன் வீட்டுக்கு கொண்டு வந்தான்னு தெரியல. டேய் அந்த நாய் இங்க கூட்டினு வந்துட்டானா? என்ன நாய் நான் சொல்ற? அட்டாக்! தோபார் பசங்களா, நீங்க யாருமே நல்லா படிக்கிறது இல்லைன்னு உங்க பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. எந்த ஸ்டேஷன்ல சார்? ரயில்வே ஸ்டேஷன்ல. இந்த மாதிரி நெக்லா பேசுறதால தான் மண்டையில நீ கொட்டு வாங்குறது. சாரி சார். சரி பசங்களா, உங்க எல்லாருக்கும் நான் ஒரு கேள்வி கேட்பேன். யார் அந்த கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு டியூஷன் லீவே. சொல்றேன் கேளுங்க. ஒரு நடு கடல்ல ஒரு மாமரம் இருக்கு. அந்த மாமரத்துல இருக்கிற மாங்காவை எப்படி பறிப்பீங்க? சார் சார் நான் நீச்சல் அடிச்சு போய் பறிப்பேன் சார். அதுதான் இல்ல, அந்த மரத்தை சுத்தி ஃபுல்லா முதலைங்க இருக்கு. சார் நான் கப்பல்ல போய் பறிப்பேன் சார். அதுவும் இல்ல, ஏன்னா அந்த மரத்தை சுத்தி ஒரு பாறைங்க இருக்கு. சார் நான் ஃளைட்ல போய் பறிப்பேன் சார். ஃளைட்லயா? ஃளைட்னா உங்க அப்பா நான் வச்சுக்கிறேன். அதே மாதிரி நடு கடல்ல மாபாத்த உங்க அப்பா வச்சாரு. நான் இப்படி அசிங்க பத்திட்டா.